viewers. 366 நாட்களை கொண்ட ஒரு வருடத்தின் இறுதி நாள் சனிக்கிழமையாயின் அவ்வருடத்தில் உள்ள வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளின் எண்ணிக்கையை தருக. இப்போ 366 நாட்களை கொண்ட ஒரு வருடத்தின் அது ஒரு லீப் வருடம். லீப் வருடத்துல டிசம்பர் 31ஆம் தேதி என்ன கிழமை நாளாக அமையுதோ அதே கிழமை நாளுக்கு முந்தைய கிழமை நாளா, அதே வருடத்துல அதே கிழமை நாளுக்கு முந்தைய கிழமை நாளாகத்தான் ஜனவரி 1ஆம் தேதி. உதாரணமாக இந்த தரப்பட்டிக்கு கொண்ட வருடத்தின் இறுதி நாள், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வந்துட்டு சனிக்கிழமை ஆயிட்டா, அப்போ ஜனவரி 1ஆம் தேதி அதுக்கு முந்தைய நாளாக வெள்ளிக்கிழமையாக அமையும். இப்போ கேட்டுக்காங்க 366 நாட்களை கொண்ட ஒரு வருடத்துல இறுதி நாள் சனிக்கிழமை ஆயினா அவ்வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளை கேட்டுருக்காங்க. இப்போ நான் முதலாவதாக காண்றதுக்கு 366 நாட்களை 7ஆல பிரிக்கணும். ஏன் 7ஆல பிரிக்கணும்னா ஒரு வாரத்துல 7 நாட்கள். அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி 366 நாட்களை 7ஆல பிரிக்கணும். 0 0 தடவை 0 3 6 7 5 35 1 மீதி 16 2 14 2 மீதி. அப்ப 52 வாரங்களும் 2 நாள் மீதியும். இப்ப 52 வாரங்களும் நம்ம முதல்ல குறிச்சுக்கோணும். இதுக்கு அடுத்த சனி, வெள்ளி, சனி, ஞாயிறு குறிச்சுக்கோணும். வெள்ளி, சனி, ஞாயிறு. இப்ப இந்த 52 வாரங்களும் 2 மீதினா இப்ப வெள்ளி 52, சனி 52, ஞாயிறு 52. ஆனா இது 2 நாள் மிகுதி தந்ததால வெள்ளி ஒரு நாள், அப்ப 53. சனி இன்னொரு நாள், அப்ப அது 53. ஞாயிறுக்கு 52 நாட்கள், அப்ப இங்க 52. கேட்டுக்காங்க வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் எண்ணிக்கையை தெரிஞ்சுக்கிட்டதால வெள்ளி 53 வெள்ளிகள், 53 சனி, 52 ஞாயிறு. ஆகவே இதற்கான விடை 53 53 52 ஆகும்.